படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல உடல் நலம் உள்ளவர் யார் என்பதை பார்க்கலாம். அதாவது ஆரோக்கியமான உடல் நலம் உள்ளவர் யார் என்பதை பார்க்கலாம். ஆரோக்கியமான உடல் நலம் என்று வந்துவிட்டால் நாம் லக்கணத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு சென்று விட வேண்டும். 4ஆம் பாவம்தான் உடல் நலத்தை குறிக்கும். இந்த 4ஆம் இடத்தை யார் ஒருவருடைய ஜாதகத்தில் வளர்பிறை சந்திரன், அதாவது ஏகாதசி திதியிலிருந்து பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய நல்ல ஒளி பொருந்திய வளர்பிறை சந்திரன் 4ஆம் இடத்தை யாருடைய ஜாதகத்தில் பார்க்கிறாரோ அவர்களுக்கு ஆரோக்கியமான பூரண உடல்நிலை என்பது நன்றாக இருக்கும். அதுக்கு சந்திரனுக்கு பேரே பார்த்திங்கன்னா, அந்த டைமில் இருக்கிற சந்திரன் பூர்ணச்சந்திரன். அந்த பூர்ணச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் யாருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை தன்னுடைய பார்வையால் 7ஆம் பார்வையால் பார்க்கிறாரோ அவர்களுக்கு ஆரோக்கியமான உடல் என்பது இருக்கும். உடல்நிலை சீக்கிரம் கெட்டு போகாது, நோய் அண்டாது, நல்ல எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத உடல்நிலை என்பது அவர்களுக்குத்தான் அமையும். அதாவது பூர்ணச்சந்திரன். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதியும் சந்திரன் தான். அதே சந்திரன் நம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஆரோக்கியமான உடல்நிலை என்பது நமக்கு அமையும். இவர்களுக்குத்தான் நோய் நொடி இல்லாத உடல் அமைப்பு என்பது நன்றாக இருக்கும். அதே மாதிரி அந்த சந்திரன் 4ஆம் இடத்தை பார்த்தா செல்வாக்கு, வண்டி வாகனம், சொத்து பத்து இது எல்லாமும் நன்றாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அந்த ஆதிபத்தியமும் உண்டு. ஆகவே ஆரோக்கியமான உடல்நிலை என்பது இவர்களுக்கு கிட்டும். அதோடு இன்றைய நாள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்ற தேர்வு நடைபெறுகின்ற நாள். இந்த நாளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதும் தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு நிலையான வருமானத்தை தேட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எக்ஸாமில் கலந்து கொள்ளும், தேர்வில் கலந்து கொள்ளும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கருத்து இருந்தால் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.